லாஸ்ட் வார்னிங் எபிசோட் 6. சீலிங்கில் தொங்கியிருந்த உண்மை. கதவு மெதுவாக திறந்தது. மாயா தன் நடுங்கும் கைகளால் கதவை இன்னும் கொஞ்சம் தள்ளினாள். வெளியே யாருமே இல்லை. ஆனால் காற்று மட்டும் பலமாக வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென்று கதவின் வெளியே யாரோ நின்ற சத்தம். தீரனா, ஆதீரன் என்று மெதுவாக அழைத்தான். எந்த பதிலும் இல்லை. அந்த நேரத்தில் டக் 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 என்ற சத்தம். சீலிங் மேலே யாரோ நடப்பது போன்று. ஒரு நொடியில் அவளுடைய இதய துடிப்பே நின்றது. என்றால் அந்த வீட்டிற்கு மேலே போக வழியே கிடையாது. அப்படி இருக்க மேலே யார்? அந்த சத்தம் அவளை பின்தொடர்வது போல் இருந்தது. தன் கையில் ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் சுற்றினாள். அன்னோன் நம்பர். நடுங்கியபடி அட்டன் செய்தாள். மாயா, மேலே மட்டும் பார்க்காதே, அது ஆதீரனின் குரல். அவள் பயத்துடன் மேலே பார்த்தாள். மேலே சீலிங்கில் இருந்த மரப்பலகை மெதுவாக உடைந்தது. இருந்து ஒரு கை தொங்கியது. கை முழுவதும் ஒரே ரத்தம். அதில் கீரனுடைய பிரேஸ்லெட் இருந்தது. பயத்தில் கத்த முயற்சித்தாள். அந்த கை மீண்டும் இழுக்கப்பட்டது. இதில் ஒரு குரல் மட்டும் கேட்டது. அடுத்தது நீதான். முழு வீடு இருட்டில் மூழ்கியது. அந்த சத்தம் மட்டும் எடுத்துக்கொண்டே இருந்தது. அடுத்தது நீதான். அளவு இருட்டு. அவள் மூச்சு சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்டது. தனிமையில் அந்த மீண்டும் மீண்டும் சத்தம் எதிரொலித்து கொண்டே இருந்தது. வீரென்று கிச்சன் பக்கம் யாரோ ஓடும் ஷேடோ. டார்ச்சை அந்த பக்கம் திருப்பினாள். வெற்றில் ஒரு கை. டோன்ட் ட்ரஸ்ட் ஆதிரன். திரும்பவும் இந்த முறை ஆதிரன். மாயா, கதவை திற, நான் வெளியில் தான் இருக்கிறேன். மாயாவோ திடுக்கிட்டு நின்றாள். அப்படியென்றால் வீட்டிற்குள் இருப்பது யார்? ஆதிரன் காயங்களுடன் நின்று கொண்டிருந்தான். மாயாவிடம் சொன்னான். மாயா, இன்னும் கீரன் உயிரோடு தான் இருக்கிறான். இப்பொழுது வீட்டிற்குள் ஒரு பெரிய சத்தம். வீட்டிலிருந்து அட்டிக் டோர் மெதுவாக திறந்தது. அதில் 2 கண்கள் மட்டும். என்றால் யார் அந்த 2 கண்கள்? ஆதிரன் உயிரோடு தான் இருக்கிறானா? கீரனுக்கு என்ன ஆயிற்று? ஆதிரன், கீரன், மாயா, இவர்களுக்கும் இந்த கண்ணுக்கும் என்ன சம்பந்தம்?